இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லூர்து அன்னையினுடைய விழாவை நினைவு நாளை இன்றைக்கு நமக்கு கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த லூர்து என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் கிபி 1850 வரையில ஒரு சாதாரண பிரான்ஸ் தேசத்துல ஒரு மலை கிராமமாகத்தான் இருந்தது. 1858 அன்னை மரியாள் பெர்னதேத் என்று சொல்லப்படுகிற ஒரு 14 வயது நிரம்பிய ஒரு சிறுமிக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் வரையில 18 முறை காட்சியளித்திருக்கிறாள். அன்புமிக்கவர்களே, இந்த 18 முறை காட்சியளித்த இந்த காட்சிகளில் அன்னை மரியாள் பல்வேறு காரியங்களை மனித குலத்திற்கும் திருச்சபைக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, முதல் 3 முறையில அன்னை மரியாளை பெர்னதெத் மட்டுமே ஒரு காட்சியில பேரொளி நிறைந்த ஒரு பெண்ணாக காணுகிறாள். அவரோடு இருந்த மற்ற சிறுமியருக்கு ஒரு ஒளியாகத்தான் தோன்றினாலே ஒழிய உருவமாக அவர்களுக்கு தெரியவில்லை. அன்புமிக்கவர்களே, இந்த 18 முறையில அன்னை மரியாள் இந்த புனித பெர்னதெத் அவர்களுக்கு தோன்றிய பொழுது பல்வேறு காரியங்களை வெளிப்படுத்தினார். எப்படி என்று நான் சொன்னேன். முதலாவது, அந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறாள். இரண்டாவது, உலகத்திற்கு ஒரு அடையாளம் தருவது போல மசபியல் என்று சொல்லப்படுகிற அந்த குகைக்கு அருகில் இருக்கிற ஒரு இடத்துல மண்ணை தோண்டிய பொழுது முதலில் கலங்கிய நீரூற்றாக வெளிப்பட்ட அந்த நீரூற்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக வற்றாத ஜீவ நிதியாக பாய்ந்தொடி கொண்டிருக்கிறது என்பதும் வரலாற்று உண்மை. அதற்கு பிறகு அன்னை மரியாள் புனித பெர்னதெத் அவர்களிடத்துல குருக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறாள். அதற்கு பிறகு அன்னை மரியாள் தன்னை அமல உற்பவி என்று கூட வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிபி 1854 தான் அன்னை மரியாள் அமல உற்பவி என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் உலகத்திற்கு ஒரு விசுவாச பிரகடனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் அன்னை மரியாள் 1858 நானே அமல உற்பவி என்று உலகத்திற்கு உறுதி செய்திருக்கிறார். இப்படியாக அன்னை மரியாளுடைய இந்த 18 முறை தோன்றிய காட்சிகள் என்பது உலக மக்களை பாவ நிலையிலிருந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிற ஒரு அழைப்பாக, பாவ மன்னிப்பிற்கான ஒரு அழைப்பாகவும், இரண்டாவது கிறிஸ்துவுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு முயற்சியாகவும், மூன்றாவது குருக்களுக்கும் அதுவும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கவும், குருக்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தூய்மையில வாழ வேண்டும், புனிதத்துல வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைப்பாகவும் அன்னை மரியாள் அமல உற்பவி என்று திருச்சபையில அன்னை மரியாளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உயரிய வணக்கத்தை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு செயலாகவும் தான் இந்த லூர்து நகரில் அன்னை மரியாள் தோன்றிய காட்சிகளின் வாயிலாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த லூர்து நகரத்திற்கு சென்று அன்னை மரியாளுடைய திருத்தலத்துல ஜெபிக்கிற, நோயாளிகளை மந்திரிக்கின்ற அந்த ஒரு சடங்குல பங்கு பெறுகிற மற்றும் அங்கு ஆற்றுப்படுத்துகிற பணியில என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்போ நினைத்தாலும் அந்த அனுபவம் எனக்கு உண்மையாகவே ஒரு ஆன்மீக எழுச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உலகம் எங்கிலிருந்தும் லட்சக்கணக்கான நோயாளிகள் அன்னை மரியாளுடைய திருத்தலத்தை நாடி வருகிறார்கள். அங்கு புதுமைகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் அன்னை மரியாளுக்காக ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபமாலை பவனியில கலந்து கொண்டு அற்புத சுகத்தை பெறுகிறார்கள். இப்படியாக லூர்து நகரில் இருந்து கொண்டு அன்னை மரியாள் திருச்சபையினுடைய தாயாகவும், அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்து இன்றளவும் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறாள். இந்த அன்னை மரியாளுடைய இந்த விழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். வெளியிலிருந்து உள்ளே சென்று மனிதனை தீட்டுப்படுத்துவது எதுவும் கிடையாது. மாறாக உள்ளிருந்து வெளியே வருபவை மட்டுமே மனிதனை தீட்டுப்படுத்தும். அதாவது வெளியில இருக்கிற உணவுகள்ல தூய்மையானது, அசுத்தமானது, தீட்டானது என்று நாம பல நேரங்களில் இது தூய்மையற்றது என்று நம்ம நினைத்து கொண்டு இதை உண்டு விட்டால் நம்முடைய உடலை அது அசுத்தப்படுத்தி விடும் அப்படின்னு நாம் நினைக்கின்றோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்களே நம்மை தீட்டுப்படுத்துகின்றன அப்படி என்று உடல் தூய்மையை தாண்டி ஆன்மீகத்துல புனிதம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஆன்மீகவாதிகளாக வாழ
வேண்டும் என்றால் நம்முடைய சொல், நம்முடைய செயல் இவற்றுக்கும் இடையிலான ஒரு புனிதம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு அழைப்பாக இன்றைக்கு கூறுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனித லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அழகான 2 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான் அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறாள். அன்னை மரியாளுடைய அன்பைத்தான் முதல் பாடமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையில நம்முடைய வாழ்க்கையில ஆன்மீக பயணத்துல இயேசு கிறிஸ்துவ தான் நம்முடைய இலக்கு, அவர் தான் நம்முடைய மீட்பர் என்றால் அந்த மீட்பரை அடைவதற்கு பாதுகாப்பான பரிசுத்தமான ஒரு அழகான வழிகாட்டி அன்னை மரியாள். அவள் நம்மை அன்பு செய்கிறாள். உலகத்துல பல்வேறு இடங்களில் தோன்றிய அன்னை மரியாள் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கோ, வசதி படைத்தவர்களுக்கோ, அதிகாரம் படைத்தவர்களுக்கோ அன்னை மரியாள் காட்சி தரவில்லை. ஏழை எளிய சாதாரண மக்களிடத்துல தான் காட்சியளித்து அன்னை மரியாள் இறை அன்பின் சாட்சியாக இன்றைக்கு நமக்கு விளங்குகிறாள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைய மன்னாவினுடைய உறவுகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல அன்னை மரியாளை நம்முடைய ஆன்மீக வழிகாட்டியாக, நம்முடைய ஆன்மீக அன்னையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆன்மீகத்துல அனாதைகளாகத்தான் நம்ம திரிவோம் என்பதை புரிந்து கொண்டு அன்னை மரியாளை நம்முடைய தாயாகவும் நம்முடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு புனிதத்துல இயேசுவை நோக்கி நடந்திட இறைவன் நமக்கு முதல் அழைப்பு விடுக்கிறார். 2வது அழைப்பு என்பது அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில நம்ம புனிதமாக வாழ வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பின் வழியாகவும் நம்மையே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதன் மூலமாக இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்மை தற்காத்து கொள்ள முடியும். ஆன்மீக இந்த போராட்டத்துல நம்முடைய இதயங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக ஒப்பு கொடுத்து புனிதத்தில் வாழத்தான் இந்த விழா நமக்கு 2வது ஒரு செய்தியாக அழைப்பு விடுக்கிறது. இந்த மண்ணுலகில அன்னை மரியாளை போல இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்கிற நேரத்துல, இறை வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடக்க முயற்சி செய்கிற நேரத்துல இறைவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்கிற அழகான செய்தியையும் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. லூர்து அன்னையினுடைய இந்த அருமையான விழாவில் அன்னை மரியாள் நம்முடைய தாய் என்பதில் பெருமிதம் கொள்வோம். வார்த்தையை கேட்பதன் மூலமாகவும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாகவும் இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து புனிதத்தில் வாழ முயற்சி செய்வோம். கடைசியில இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற நேரத்துல இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையில அன்றாட இந்த நிலை வாழ்வு பயணத்துல மகிழ்ச்சியோடு பயணிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.